ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நாம் 79வது செய்தியை கேட்குறோம். இந்த 79ஆம் செய்தியிலிருந்து த சீக்ரெட் ஆஃப் ஹியூமன் ஸ்பிரிட் என்ற அந்த தலைப்பின் கீழே ஒரு புது சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, நமக்குள் 3 ஆளுகை இருக்கிறது, 3 நிர்வாகம் இருக்கிறது, 3 ஆட்சி இருக்குது. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிதானா? என்ன இருக்குது? 3 ஆளுகை, இல்லாட்டா 3 விதமான ஆட்சி, ரூல். ஸ்தோத்திரம். 3ஆவதாக ஆளுகை என்றால் நிர்வாகம். 3 விதமான நிர்வாகம் நமக்குள் இருக்கிறது. தெரியுமா? உங்களுக்குள்ள 3 விதமான நிர்வாகத்தின் ஆற்றலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த 3ஐயும் நீங்கள் சரியாக நிர்வாகம் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் பெஸ்டான லைஃபு. ஓகே, ஸ்தோத்திரம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். 1 தெசலோனிக்கர் 5:23 ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையிலே உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் குற்றமற்றதாக இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது 1 தெசலோனிக்கர் 5:23 அப்போ சரீரத்திற்கு தனியான ரூல், ஆளுகை, நிர்வாகம் இருக்குது. உங்கள் ஆத்மாவுக்கு தனியாக ரூலு, ஆளுகை, முறை இருக்குது. உங்கள் ஆவிக்கு தனியாக ரூல் இருக்குது, அதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்குது, அதுக்கு ஒரு ஆளுகை இருக்குது. ஆனால் 3ம் சம்பந்தமில்லாத ஒரு ஆளுகையாக இருக்குது. அது அதன்படி வேலை செய்ய. ஸ்தோத்திரம். அப்போது உங்கள்கிட்ட 3 ஆளுகை என்று சொல்லலாம், 3 அதிகாரம் என்று சொல்லலாம், 3 ராஜ்யம் என்று சொல்லலாம். உங்கள்கிட்ட 3 ராஜ்யம் இருக்குது. ஸ்தோத்திரம். பை கவர்மெண்ட் 3 ராஜ்யம். ஆத்துமா என்ற ராஜ்யம், சரீரம் என்ற ராஜ்யம், ஆவி என்ற ராஜ்யம். அப்படி சொல்லலாம். ஆத்துமா என்ற ஆளுகை, ஆவி என்ற ஆளுகை, சரீரம் என்ற ஆளுகைன்னு சொல்லலாம். சரீரம் என்ற அதிகாரம், ஆவி என்ற அதிகாரம், ஆத்துமா என்ற அதிகாரம் சொல்லலாம். எல்லாம் ஒன்று தான். ஒரு நாடு இருக்குது. நாடுனா என்ன, எல்லோரும் காட்டு மிராண்டிங்களா? இல்லை. அந்த நாட்டில் ஒரு ரூல் இருக்குது, அதிகாரம் இருக்குது, நிர்வாகம் இருக்குது. அதுபோன்று தான் நீங்கள் 3 பகுதியாக, 3 ஆள்மையிலே, 3 அதிகாரத்திலே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 பகுதி உடையவர்கள். ஆனால் இதுக்கு தனித்தனியாக ஆளுகை இருக்குது, ரூல் இருக்குது. அந்த ரூல் படி தான், அந்த ஆளுகை படி தான் அது இயங்கும். ஆத்துமா இயங்குற மாதிரி சரீரம் இயங்காது, சரீரம் இயங்குற மாதிரி ஆவி இயங்காது, ஆவி இயங்குற மாதிரி ஆத்துமாவையும் சரத்தையும் இயக்க முடியாது. உங்கள் உடலில் பல பாகங்கள் வெளித்தோற்றத்துடன் இருக்கிறது. பார்ப்பதற்கு கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, கை இருக்குது, விரல் இருக்குது, கையில் நகம் இருக்குது, தோல் இருக்குது, பல்லு தெரியுது, முடி தெரியுது, எல்லாமே தெரியுது. தனித்தனியாக இருக்கிறது.
அப்போ இந்த வெளி தோற்றத்திலே இதையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். அப்போ இந்த உடலில் சரீரத்தில் நடப்பதற்கு கால், பேசுவதற்கு வாய், கேட்பதற்கு காது, பார்ப்பதற்கு கண், இதெல்லாம் வெளியே ஆளுகை செய்ய அதோடைய ரூல் அதுதான், அதோடைய அதிகாரம் அதுதான். எல்லாத்தையும் பார்ப்பது, இது என்ன கலர், இது ஆணா பெண்ணா, இது சொந்தக்காரங்களா, யார். அப்போ கண் இதெல்லாம் பார்க்குறது, படிக்கிறத பார்க்குறது, ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம். அப்போ நம்ம பார்ப்பதற்கு காது கேட்பதற்கு இருக்குது, கை கால் நடப்பதற்கு, கால் நடப்பதற்கு, கை வேலைகளை செய்ய அது நமக்கு உதவியாக இருக்கிறது. இந்த சரித்திர அவயங்கள் எல்லாம் வெளிப்புறமாக இருந்து ஆளுகை செய்யுது, வெளியே பார்க்குது, வெளியே உள்ளவைகளை கேட்குது, வெளி உள்ளவைகளோடு வெளியே உள்ள அந்த உலகத்திற்குள்ளே நடக்க வைக்கிறது, வெளி உள்ளவைகளில் இந்த கை செயல்படுகிறது, வேலையை செய்கிறது. அப்போ இந்த சரீரம் முழுவதும் வெளி ஆளுகை செய்ய கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனை தேடுவதற்கா? புரிஞ்சவங்களுக்கு? இந்த சரீரம் முழுவதும் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு? வெளியே ஆளுகை செய்வதற்கு. இதுதான் அவருடைய பர்பஸ், இதுதான் அதுக்குரிய ரூலு. அப்போ உருவம் இல்லாத, வடிவம் இல்லாத ஒரு பொருள் உங்களுக்கு இருக்கு, அது ஆத்துமா. அது உட்பகுதியில் இருக்கிறது. மனம் எங்கே இருக்கிறது? ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கு மனம். இதில் ஒரு செல்லு பாதிக்கப்பட்ட மனம் அங்கே ஒர்க் பண்ணும். இந்த நகம் பாதிக்கப்பட்டால் மனம் அங்கே ஒர்க் பண்ணும். முடியை பிடிச்சி இழுக்கும்போது வலிச்சதுன்னா மனம் அங்கே ஒர்க் பண்ணும். மனம் எங்கே இருக்குது? எல்லா பகுதியிலையுமே இருக்குது உடலில். சிறுநீர் கழிக்கிறோம், போகாட்டா மனம் அங்கே இருக்குது. பசி எடுக்கலை, உடனே மனம் அங்கே இருக்குது. பசிக்குது, மனம் அங்கு செயல்படுகிறது. ஃபீவர் அடிக்குது, மனம் உடல் முழுவதும் செயல்படுது. என்ன உங்களுக்கு புரியுதா? அதுக்கு தான் மனம் கொடுத்துருக்கு ஆத்துமா பகுதியில். அது உள்ளே இருந்து இயங்குது. உடல் சார்ந்த பகுதியை இந்த ஆத்துமா ஆளுகை செய்கிறது. எப்படி உடலை ஆளுகை செய்யுது? இந்த மனசுக்குள்ள இருக்கிற விருப்பத்தினாலே ஆளுகை செய்கிறது. இந்த மனதில் ஏற்பட தவறான விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரம் வேலை செய்கிறது. இந்த மனதில் எது மகிழ்ச்சியாய் தோன்றுகிறதோ அந்த மகிழ்ச்சியை என்ஜாய் பண்ண இந்த மனம் இந்த சரத்தின் மூலமாக தேடுகிறது. எது சந்தோஷமா அந்த சந்தோஷத்தில் போய் உட்காந்து சந்தோஷமாக பார்க்க இந்த மனம் உதவி செய்யுது. சிலர் பீச்சுக்கு போகிறாங்க, சிலர் சினிமா தேட்டருக்கு போகிறாங்க, சிலர் டிவியில் போகிறாங்க, சிலர் நகைச்சுவையில் கேட்குறாங்க. அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. மனம் அந்த சந்தோஷத்தில் ஈடுபடுது. ஸ்தோத்திரம். மனுஷன் துக்கமாக இருக்கிறோம் என்றால் இந்த மனம் இந்த சரீரத்தின் வழியாக துக்கத்தை அது ஏற்று அங்கீகரித்து நடக்கிறது. சோகத்தை வெளிப்படுத்துகிறது, துக்கத்தை வெளிப்படுத்துகிறது, கவலை வெளிப்படுத்துகிறது, வேதனையை வெளிப்படுத்துகிறது. இந்த மனசை காண முடியுமா? ஆத்மாவை காண முடியுமா? காண முடியாத ஒன்று. ஆவி என்பதும் காண முடியாது, ஆனால் வேற வேலை அதுக்கு. உங்கள் ஆத்மாவுக்கு வேலை வேறு. என்ன வேலை? பார்க்கறது, சிரிக்கிறது, மகிழ்வது, உணர்ச்சியை கொட்டுவது, கவலைப்படுவது, துக்கப்படுவது, வேதனைப்படுவது, சந்தோஷப்படுவது, என்ஜாய் பண்ணுவது, எல்லாமே இந்த மனசுக்குள்ளேருந்து செயல்படுது. இதோடைய வேலை அதுதான். இதுக்கு தேவனை தேட தெரியாது. சரத்திற்கும் தேவனை தேடுவதற்கு தெரியாது. மிருகத்திற்கு மனம் இருக்கிறது, சரீரம் இருக்குது, தேவனை தேட தெரியுமா? அதுக்கு ஆத்மா இருக்குது. ரோட்டில் கார் வேகமாக போகுது, ஒரு நாய் நடந்து வருது, என்னை அடிக்கட்டும்னு சொல்லி பேசாமல் நிற்க செய்யுது. அதுக்கு மனசு இருக்குது, உயிரை காப்பாற்ற எஸ்கேப் ஆகுது, ஓடியே போகுது. ஹார்ன் அடித்தா அதுக்கு கேட்குது. அதுக்கு ஆத்மா இருக்குது. சவுண்டு சத்தம் கட்ட அது கேட்குது. ஒரு கல் எடுத்த உடனே ஓடுது.
ஏன்னா அதுக்குள்ள ஆத்மா இருக்குது, நம்மளை அடிக்க வராங்கன்னு அதுக்கு தெரியுது. ஆனால் கடவுளை தேட முடியுமா? சரீரம் இருக்குது, மிருகங்களுக்கு ஆத்மா இருக்குது, கடவுளை தேட முடியுமா? தேட முடியாது. சரி, ஆவி என்பது இருக்கிறது. ஆவி என்பதை காண முடியுமா? காண முடியாது. சந்தோஷத்தை உணரலாம், காண முடியாது. கவலையை உணரலாம், காண முடியாது. துக்கத்தை உணரலாம், காண முடியாது. அதுபோல் ஆவியை நாம் உணரலாம், மனசாட்சியின் உள்ளுணர்வு மூலமாக உணரலாம், அது செயல்படக்கூடியது. அப்போது இதோடைய பர்பஸ், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியினுடைய பர்பஸ் தேவை என்னவென்றால், தேவனுடைய அனைத்து காரியங்களும் ஆவியின் மூலமாக தொடர்பு கொள்ள ஆளுகை செய்வதாக, ஆளுகை செய்யக்கூடும் வழியில் இந்த ஆளுகைக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய சகல காரியத்தையும் செயல்படுத்த ஆளுகை செய்ய கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 3 விதமான ஆளுகை, 3 விதமான அதிகாரம் இருக்குது. அப்போ எதை கொண்டு எதை செயல்படுத்தினா எது நிறைவேறுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கும். ஸ்தோத்திரம். அப்போ உங்கள்கிட்ட 3 ஆளுகை இருக்கிறது. அப்போ வெளிப்புற காரியத்தை ஆளுகை செய்ய உங்கள் உடல் 5 புலன்களை கொண்டு உள்ளார்ந்தபடியே இயங்குவதும் மனதின்படியே ஆளுகை செய்வதும் ஆளுகை செய்து நடத்தப்படவும் இருக்கிறது. அதுதான் ஆத்மாவுடைய வேலை. 5 புலன்களை கொண்டு இந்த உடலை இயக்குகிறது. ஸ்தோத்திரம். அதுதான் ஆத்மாவுடைய வேலை. ஆவியின் வழியாக ஆவிக்குரிய தினத்தில் தொடர்பு கொள்ள ஆளுகை செய்ய தான் இந்த ஆவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிங்க. தொடர்ந்து 2-3 நாளாக இதை பார்க்கலாம். புரியுங்களா உங்களுக்கு? ஆத்மா வழியாக உடல் சார்ந்த அத்தனையும் 5 புலன் வழியாக ஆளுகை செய்து இந்த ஆத்மா அந்த சரத்தை நடத்துகிறது. இப்போ ஆவி வழியாக ஆவியின் தேவனிடத்தில் தொடர்பு கொள்ள இந்த ஆவி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மனுஷன் எப்படி நடத்தப்படணும்னா, மனசின் வழியாக நடத்தப்படக்கூடாது, ஆத்மா வழியாக நடத்தப்படக்கூடாது. ஆவியினால இந்த மனதை ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள் இயங்க வைக்க வேண்டும், மனம் சரத்தை இயங்க வைக்க வேண்டும். இப்படிதான் படைப்பு. தலைகளை மாறி போச்சு. தெரியாட்ட ரிப்பீட் பண்ணி கேளுங்க. சரி, உங்கள் ஆவியின் வழியாக தேவனை தொடர்பு கொள்ள உலகத்தில் வேறு எந்த சிருஷ்டியாவது இருக்குதா? உருவத்தில் பெருசு ஞான காண்டாமிருகம் தேட முடியுமா? சிங்கம் காட்டுக்கு ராஜா, கழுகு பறவைக்கே ராஜா, எருது வீட்டில் வளர்க்கிற மிருகங்களின் ராஜா, எருது, பறவை, மயில், அவைகளுக்கு கழுகு தான் அவற்றுக்கு ராஜா. அதனால் இவங்களுக்கெல்லாம் சரீரம் இருக்குது, ஆத்மா இருக்குது. ஸ்தோத்திரம். இதுகள் தொடர்பு கொள்ள முடியுமா? ஒரு பறவையோ, ஒரு மிருகமோ, ஒரு பாம்போ, ஸ்தோத்திரம், ஆடோ, மாடோ, யானையோ, சிங்கமோ, புலியோ தேவனை தேடுவதற்கு முடியுமா? முடியாதுங்க. அப்போ ஆவினால் ஆவியின் தேவனை தேட மனிதனை தவிர வேறு ஒரு சிருஷ்டி இந்த பூமியில் இல்லை. அதுதான் இயேசு சொன்னார், நீங்கள் விசேஷித்தவர்கள்னு சொன்னார். புரியுதாங்க? எப்படி? நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்னார். ஆட்டை பார்க்கலும் மனுஷன் விசேஷித்தமானவன் சொன்னார். இது மதவாதியாக யூதர்களுக்கு புரியலை. அவங்க ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு குழிக்கலை விழுந்தால் அதை காப்பாற்றணும் என்கிற உணர்வு இருந்தது. ஸ்தோத்திரம். ஆனால் அதே வேளையில் ஒரு யூதன் ஓய்வு நாளில் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு குழிக்கலை விழுந்துட்டான், அவனை தூக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இதுதான் மதம்.
புரியுங்களா? மனம் என்ன செய்யுதுன்னா, மாட்டுக்கு இருக்கிற மரியாதை கூட மனுஷனுக்கு இல்லாமல் போயிடுது. அதான் பிரச்சனை. ஒரு மாடு குழியில் விழுந்தா அதை தூக்கி விடலாம் சனிக்கிழமை. ஆனால் ஒரு மனுஷன் வியாதிப்பட்டா அவனும் காப்பாற்றக்கூடாது. அது மனுஷன். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அப்போ ஆவி வழியாக ஆவியின் தேவனை தேடுவதற்கு மனிதனை தவிர வேறு எந்த சிருஷ்டியும் இல்லை. ஆவியின் மனிதனாக இருக்கிற நீங்களே உயர்ந்த மனிதர்கள். மரம், செடி, கொடி, பறவை, நாட்டு மிருகம், வீட்டு மிருகம், பறவை இனங்கள், மச்சங்கள், கடலில் வாழ்கிற மச்சங்கள், இவை அனைத்திற்கும் உயிர், ஆத்துமா, சரீரம் இருக்கிறது. ஆனால் ஆவி இல்லாத ஒரு சிருஷ்டிப்பு. மிருகத்திற்கு மனம், உணர்வு, உணர்ச்சி இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு தேவனை தேட ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு நாயுடன் ஒரு பூனையுடன் நன்றாய் பழகுங்கள், அது பழகும். அதில் கோபமாக நடங்க, அதுவும் ஒரு மூஞ்ச காட்டும், கோபமாக காட்டும், எதிர்க்கும். ஆனால் மிருகத்திற்கு நன்றாக பழக தெரியும், தன் உயிரை காத்துக்கொள்ள ஓட தெரியும், தான் மேலே கோபப்பட்டால் எதிர்த்து கோபத்தை காட்டும், எதிர்க்கும். இதெல்லாம் ஆத்துமாவின் செயல்பாடுகள். அவையெல்லாம் சரீரம் ஆத்துமாவோடு ஒன்றிணைந்து இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம், மிருகத்துக்கு போல நமக்கு சரீரமும் ஆத்துமாவும் இருந்தாலும் ஆவி என்ற ஒரு உன்னத பொக்கிஷத்தை உங்களுக்கு கொடுத்து படைச்சிருக்கிறார். ஆவிதான் உலக சிருஷ்டிப்பிலே நீங்கள் ரொம்ப விசேஷித்தமானவர் என்று புகழாரம் சூட்டினார் இயேசு. ஆத்துமாவை விட மிக உயர்ந்தது ஒன்று இருக்கிறது, அதுதான் ஆவி. ஸ்தோத்திரம். அப்போ இந்த மிருகத்தில் ஆவி ஆத்துமா இருக்கு. மிருகத்துக்கு ஆத்துமா இருக்கிறது, அதுக்கும் விருப்பம், ஆசை, நல்ல உணர்வு, கெட்ட உணர்வு, கசப்பு, இதெல்லாம் மிருகத்துக்குள்ளே பிடிக்கிறது பிடிக்காது எல்லாமே இருக்கு. உங்களுக்கும் அதெல்லாம் இருக்கு. ஆனால் எல்லாவற்றை விட உன்னதமான ஒரு பொக்கிஷம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆவியின் தேவனை ஆவினால் தேடுவது, அதுதான் உண்மை என்று ஒன்று இருக்கிறது. ஸ்தோத்திரம். மிருகம் எங்கேயாவது புத்திசாலியாக இருக்கா? இல்லை. புத்திசாலியாக இருந்தால், அறிவாக இருக்குதுன்னா, ஒரு மிருகம் தன் தாயோடு, தன் தாய் பெற்ற இன்னொரு குட்டி, பெண்குட்டியோடு ஒரு ஆண்குட்டி சேராது. ஏன்னா அதுக்கு அறிவு கிடையாது, அதுக்கு புத்தி கிடையாது, அதுக்கு ஞானம் கிடையாது, அந்த வளமைகள் கிடையாது. அதைத்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் உயர்ந்த படைப்பு, உயர்ந்த விசேஷமானவர்கள். அந்த அறிவு, புத்தி எல்லாம் ஆத்துமால எக்ஸ்ட்ரா வச்சிருக்கு. நீங்கள் ஆவியின் தேவனை தேடுவதற்கு ஆவியை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விசேஷித்த படைப்பு, விசேஷித்தமானவர்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் உங்களை எப்படி பார்க்கணும்? பக்ரி சாமி மாதிரி உங்களை பார்க்கக்கூடாது. பீடை பிடிச்சவ மாதிரி, சனியம் பிடிச்சவ மாதிரி, நோய் பிடிச்சவ மாதிரி, பாவியான மனுஷன் மாதிரி, என் மேலே இரக்கமாயிருங்கன்னு நீங்கள் உங்களை பார்க்கக்கூடாது. 1000 பிரச்சனை இருக்கலாம், அந்த 1000 பிரச்சனைத்தின் வடிவாக உங்களை பார்க்கக்கூடாது. 1000 கெட்ட பழக்கம் இருக்கலாம், அந்த கெட்ட பழக்கத்தினுடைய வடிவமாக உங்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். அது இருந்துட்டு போட்டோம். அது ஒளிச்சி கட்டுவதற்கு உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன்.
நான் ஒரு உயர்ந்த படைப்பு, நான் விசேஷித்தமானவன், நான் ஆவியாக ஆவியின் தேட அந்த ஆவியை எனக்கு அளித்திருக்கிறார் என்ற விசேஷித்த பார்வை உங்களுக்கு அவசியம். ஆகவே சொல்கிறேன், நீங்கள் அதி உயர்ந்த சிருஷ்டிப்பு, அதி உயர்ந்த படைப்பு, ஒரு உன்னதமான படைப்பு. தேவ சாயலாய் உங்களை படைத்திருக்கிறார். இப்போ குமாரனுடைய சாயலுக்காக முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டு இருக்கீங்க. ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது, குமாரனுடைய சாயலுக்கு முன்குறிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. உயிர்த்தெழுதலின் சாயல் இணைக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உங்கள் இணைப்பு எங்க? உயிர்த்தெழுந்த தேவன் மேல் இணைப்பு. புரிஞ்சுக்கிங்க. ஆகவே உங்களிடத்தில் வலிமையற்ற ஒரு ஆத்துமாவும் வலிமையற்ற ஒரு சரீரமும் இருக்கிறது. ஆனால் அந்த வலிமையற்ற சரீரத்தை மேற்கொள்ள, இந்த வலிமையற்ற அந்த ஆத்துமாவை கீழ்ப்படுத்த என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆவியின் ஆற்றலை, ஆளுகையை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். இதுதான் 3 விதமான ஆளுகை. ரூலர் பை கவர்மெண்ட், ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்க நீங்கள், இந்த தேவ செய்தியை கேட்குற நீங்கள், தொடர்ந்து இந்த செய்தியில் ஆர்வம் காட்டி இந்த 79ஆம் செய்தியில் நுழைஞ்சிருக்கிற நீங்கள், ஆவியின் வழியாக தொடர்பு கொள்ள உங்களுக்கு ஆவியை தவிர வேறு எதுவும் உங்களுக்கும் எனக்கும் ஒருவருக்கும் எந்த மனுஷனுக்கும் கொடுக்கப்படலை. ஓகே, ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் உங்களை எப்படி பார்க்கணும்? ஆவின் உடையவராக இருப்பதால் இந்த பூமியிலேயே ஒரு உயர்ந்த சிருஷ்டிப்பு. நான் உயிர்த்தெழுதலின் சாயலிலேயும் குமாரனுடைய சாயலுக்கு நான் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறேன். இதுதான் உயர்ந்தது, இதுதான் பலமானது, இதுதான் என்னை உயர்த்துகிறது என்ற ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளிலேயும் நீங்கள் ஒரு விசித்திரமான ஒரு படைப்பு. ஆவியின் தேவனை ஆவினால் தேடுகிற விசித்திரமான ஒரு படைப்பாக உங்களை படைத்து வைத்திருக்கிறார். இந்த ரகசியத்தை தான் ஐயா நிக்கோதேம் அம்மா ஐயாவிடத்தில் போய் சொல்லுகிறார். சமாரியா என்ற அந்த அம்மாவிடத்தில் போய் சொல்லுகிறார், நிக்கோதுமே, நீ சமுதாயத்தில் உயர்ந்தவனாகவும் படிப்பாளியாகவும் மத விஷயங்களை தெரிந்தவனாக இருந்தாலும் நீ ஆவியினால் பிறக்க வேண்டும். சமாரிய பொண்ணே, நீ கீழ் இனமாக இருந்தாலும் பாவத்திற்கு அடிமையாக்கப்பட்டிருந்தாலும் நீ 5 புருஷனோடு நீ வாழ்ந்தாலும் 6வது ஒருத்தன் இருக்கிறான். ஆனால் அதெல்லாம் பரவாயில்ல, இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், நீ ஆவினால் தேவனை தொழுது கொள்ளு, உன் லைஃப் மாறும் அப்படிங்கிறாரு. ஸ்தோத்திரம். தேவன் உங்களுடைய ஆவிக்குள் ஆவியை வைக்க இந்த ஆவியை படைத்திருக்கிறார். உங்க ஆவியில தேவன் தமது ஆவியை வைத்தார். எதற்காக வைத்தார்? பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி வலியுறுத்துறாங்களா? அதுக்கு பரிசுத்தாவினுடைய அபிஷேகங்கிற ஒரு கூட்டத்தை வைக்கிறாங்கல்லவா? அது ஒரு பெந்தெக்கோஸ்தே பெருவிழா என்ற ஒரு ஒரு பண்டிகை வைக்கிறார்களவா? அதில் சனிக்கிழமையில் எல்லாரும் கூடி ஆவியில் நிரம்புங்க, கையை தட்டுங்க, அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி நடத்துகிறார்களவா? இதெல்லாம் எதற்கு? ஆவியில் நிரம்புங்க என்று சொல்லலாம். எதற்கு? ஏன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்களுக்குள்ள அனுப்பினார்? ஒன்று சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் தேவனை ஆராதித்து தொழுகை செய்ய முடியாது.
தேவனோடு தொடர்பு கொள்ளும்படியாய், ஆவியின் தேவனோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாய், ஆவியின் தேவனை ஆவினால் ஆராதிக்கும்படியாக. ஸ்தோத்திரம். ஆகவே தான் ஒரு உன்னத சிருஷ்டிப்பை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். மறைவான காண முடியாத காற்றை போல் இருக்கிற ஆவியை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ ஆவியின் தேவனை எப்படி சேவிக்க வேண்டும்? ஸ்தோத்திரம். உங்கள் ஆவி வழியாக தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். நீங்கள் ஆவியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடினாலே இந்த ஆவினாலே தேவனை தொழுது கொள்ளவும் சேவிக்க முடியுமே தவிர வேறு எவைகளை கொண்டும் சேவிப்பதற்கு வாய்ப்பே இல்லை, பொருளே இல்லை. இந்த தேடுதல் வந்துட்டாவே நீங்கள் லைஃபே மாறிடும், பெஸ்ட்டாக மாறிடும், லைஃப் மாறிடும். நல்லா படிக்கிறவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. நல்ல உங்களுக்கு ஆசீர்வாதத்தினுடைய எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்வதாக மாறிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்? ஸ்தோத்திரம். 3 விதமான ஆளுக: சரீர ஆளுக, ஆத்தும ஆளுக, ஆவி ஆளுக. இந்த 3 பங்கும் வேற வேற ஆளுக. ஆவியின் தேவனை தேடுவதற்கு ஆவியை உங்களுக்கு விசேஷமாக வைத்திருக்கிறார். நீங்கள் அதி உயர்ந்த சிருஷ்டிப்பு. உங்கள் ஆவியின் தேவனை ஆவினால் தேடுங்கள், ஜெபம் பண்ணி வாழுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் நாங்கள் ஆவினால் தேடவும் ஜெபிக்கவும் எங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். 3 ஆளுகை இருக்கிறது: சரீரத்தின் ஆளுகை, ஆத்துமாவின் ஆளுகை, ஆவியின் ஆளுகை. எங்கள் ஒவ்வொருவருக்கு தேவை ஆவியின் வாழ்க்கை ஆளுகை. அதை தொடர்ந்து கட்டளையிடுங்க. பிரச்சனை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே.